வணக்கம். நலமா இருக்கீங்களா? பார்ட் 1 வீடியோவில் எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்னுடைய ஒப்பீனியனாக என்னுடைய கருத்துக்கள் சில ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பார்க்கலன்னா லிங்க் மேலே இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ அதோட தொடர்ச்சி தான். அதாவது இப்போ ரீசன்ட் டைம்குள்ளே கவுன்சிலிங்க்கு சில பேர் வந்தாங்க. எனக்கு கல்யாணம் வேண்டாம், ஆனால் அப்பா அம்மா ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லை, சில பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்க கிட்ட பேசுங்கன்னு சொல்லி என் பசங்க கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறாங்க, நான் எவ்வளோ தான் கம்பல் பண்ணாலும் ரொம்ப ஸ்டபர்னாக இருக்காங்கன்னு நிறைய பேர் வந்தாங்க. இப்போ ரீசண்டாக ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் என் கூட பேசிகிட்டு இருக்கும்போது, மேம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கல்யாணமே பண்ணிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் மேம், நாங்கள் கடைசி வரையும் இதே மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சினிமாவில் தான் இப்படிலாம் பார்த்துருக்கேனே ஒழிய அவங்க சொன்னதும் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. சரி, மெயினாக இந்த யங்ஸ்டர்ஸ் என்ன காரணங்கள் சொல்கிறாங்க தனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு? நான் இப்படியே ஹாப்பியாக இருக்கேனே, அப்படியே இருந்துட்டு போகிறேனே, அப்பா அம்மா என்னை பார்த்துக்கிறாங்க, நான் என் வேலையை பார்க்குறேன், நான் ஏன் யாருக்கோ அட்ஜஸ்ட் பண்ணணும், நான் ஏன் யாருக்காகவோ மாறணும், நான் ஏன் அவங்களுக்கும் பொறுப்புகளெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் அப்பா அம்மாவே அந்த அளவுலாம் சந்தோஷமாக இல்லை யார் தான் கல்யாணம் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கா, எப்போ கேட்டாலும் டைவோர்ஸு இல்லை அந்த பிரச்சனை, தனியாக இருக்காங்க, இந்த மாதிரி தான் கேள்விப்படுறோம். அதில் தெரிஞ்சு நாங்கள் ஏன் போய் விழணும் அப்படிங்கிறாங்க. குறிப்பாக சில பெண்கள், எங்கள் வீட்டிலையே எங்கள் அம்மா தான் இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையோ இல்லை அன்போ கிடைக்கிறதே இல்லை, அவங்கள ஒரு மட்டமாகவே தான் பார்க்குறாங்க. அப்போ என்னையும் அப்படி தானே பார்ப்பாங்க. நான்லாம் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துலலாம் என்னால் எங்கள் அம்மா மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையே இருக்கிறோம், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு வீடு எடுத்துகிட்டு அந்த மாதிரி இருக்க போகிறோம் இப்படிலாம் சொல்கிறீங்க. சில பேர் லிவ்இன்ல இருந்துக்கிறோம், எதுக்கு கமிட்மெண்ட், பிடிக்கலன்னா அவங்க வாட்டு போயிடுவாங்க அப்படின்னு. இந்த எல்லா காரணமும் ஓகே தான். சொசைட்டினா என்னது, ஒரு ஊரை சொல்கிறதுனா எப்படி சொல்லுவாங்க, இத்தனை குடும்பம் அங்கே இருக்குது அப்படின்னு குடும்பத்தை வச்சு தான் சொல்லுவாங்க. அப்போ எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிற இந்த உலகத்தில் சில கட்டுப்பாடுகள், சில ரூல்ஸு, சில விஷயங்கள்லாம் இருந்தால் தானே சரியாக நடக்கும். நீங்களே கவனித்து பார்த்தீங்கன்னா ரோடில் எத்தனையோ 1000 கார்கள் போய்கிட்டே இருக்குது. அங்கே ஒரு டிராஃபிக் ரூல் ஒன்று இல்லை அப்படின்னு வைங்களேன், என்ன ஆகும்? டிராஃபிக் ரூல் இருந்து அத்தனை ஆக்சிடெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். அப்போ இத்தனை கோடி மக்கள் இருக்கிற இடத்துல சில கட்டுப்பாடுகள், சில கல்ச்சர் பேஸ்ட் விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அவசியமானது. குடும்பத்துடைய துணையும் ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ முக்கியமாக எத்தனை பேர், லட்சம் பேர், கோடி பேர் வாழ்க்கையில் இருக்குது. அது மட்டும் இல்லை, என்ன தான் கல்யாணத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அடுத்து பிள்ளைங்களுக்கும் கல்யாணம்னு ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்போது அது நல்ல மாதிரி அமையும் பொழுது அது சொர்க்கமாக இருக்குது, அதில் பிரச்சனை வரும்பொழுது நரகமாக தெரியுது. உண்மைதான், ரொம்ப வலிகளை கொடுக்கக்கூடியது ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகள் தான். அதெல்லாம் ஓகே. அதுக்காக கல்யாணம் என்பதே தவறு அப்படின்னு சொன்னால் எப்படி? அவசரமாக லவ் பண்ண வேண்டியது, எந்த யோசனை இல்லாமல் அவங்களையும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, அப்புறம் அவசரமாக பாதியில் வர்றது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஃப்ரெண்டோடு இருக்கிறேன், இல்லை நான் தனியாக இருக்கேன் அப்படிங்கும் பொழுது அட்ஜஸ்ட் பண்ண மாட்டிங்களா? உங்களை மாற்றிக்க மாட்டிங்களா? இன்னொருத்தருக்காக ஏதாவது செய்ய மாட்டிங்களா? செஞ்சுட்டே தானே இருக்கும். அதே தான் மேரேஜ். ஸோ என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, பர்சனலாக எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறது உங்களுடைய பர்சனல் சாய்ஸ். பட் அதற்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்க. ப்ரீ மரைட்டல் கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஸோ கல்யாணம் பண்ணிக்க போகிற 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறையா விஷயங்களை பேசிக்கிறது, பகிர்ந்துக்கிறது, ஷேரிங், பிரச்சனைகள் என்ன வரலாம், நான் எப்படிப்பட்ட பர்சன் அப்படிங்கிற விஷயம்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கண்மூடித்தனமாக எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறது சரியில்லை தான். அடுத்த வீடியோவில் ஃபேமிலிங்கிற ஒரு விஷயந்தான் பற்றி பேசணும்னு நினச்சிருக்கேன். இதோட 3rd பார்ட்டாகவே நீங்கள் சொல்லலாம். கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிறத தாண்டி ஃபேமிலி அப்படிங்கிறது ஒருத்தருடைய லைஃப்பில் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாடா.